தேசிய இளைஞர் எழுச்சி நாளாக அனுஷ்டிக்கப்படுகிறது. இளைஞர்கள் வாலிபம் இளமை பருவத்துக்கு அந்த மாதத்தில் தனி ஒரு அந்தஸ்து மற்ற எல்லா பருவங்களையும் விட முக்கியத்துவம் எதில் அதிக மாற்றம் கொடுக்கிறது தான் இளமை பருவத்துக்கு. மற்ற பருவங்களுக்கு மாற்றம் சில வாக்குறுதிகளை வழங்குகிறார்கள். ஒருவர் நரைமுடி உடையவர் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வதற்கு கையேந்தினார். அவருடைய கையை வெறும் கையாக அனுப்புவதற்கு அல்லாஹ் தஆலா வெட்கப்படுகிறார். நரைமுடி உடையவர் துஆ செய்தார், கண்டிப்பாக அதில் ஏதேனும் ஒரு துஆ கண்டிப்பாக கபூல் செய்யப்படும். அதைவிட முக்கியமாக மிக அவசியமாக வாலிப பருவத்துக்கு மாற்றம் காட்டக்கூடிய முக்கியத்துவம். நாளை மறுமை நாள் ஒரு 5 கேள்விகளுக்கு அடியான் பதில் சொல்லாத வரைக்கும் அவன் அடுத்த கட்டத்துக்கு நகரவே முடியாது. மறுமைங்கிறது பல கட்டங்களை உடையது. அனைத்து கட்டங்களிலையும் வெற்றி பெற்ற பிறகுதான் அவனுக்கு சொல்றான். இந்த 5 கேள்விக்கு பதில் சொன்னால இவன் நகர முடியாது. அந்த 5 கேள்விகள்ல ஒரு கேள்வி, உனது வயோதியுனது வயதை பிறந்ததிலிருந்து இறப்பு வரைக்கும் உன் வயதை எவ்வாறு செலவழித்தார் அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த கேள்வி கேட்கப்பட்ட பிறகு அடுத்த அந்த 5 கேள்விக்குள்ளேயே இன்னொரு கேள்வி, உனது வாலிபத்தை எவ்வாறு செலவு செய்தாய்? மொத்த வயதிலேயே வாலிபமும் வந்துருச்சு, இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு தனி கேள்வி, உன் வாலிபத்தை எப்படி செலவழித்த? அந்த 15 வயசுல இருந்து 35 வயது வரை 45-40 வயசு உன் வாலிபத்தை எவ்வாறு செலவு செய்ய? இப்ப யாரெல்லாம் வாலிபர்களாக இருக்கிறோமோ நம்மளும் இந்த வாலிபத்துடைய சம்பந்தமாக பதில் சொல்லணும். யாரெல்லாம் இப்ப வயசாயிட்டாங்களோ 50 வயது கடந்தாச்சு, 65 வயசு கடந்தாச்சு, ஆனா நம்மளுடைய வாலிபம் எப்படி இருந்துச்சோ அந்த காலம் சம்பந்தமாக தனி பதில் சொல்லணும். கடந்தவர்கள் விடப்படுவர்கள் இல்லை, இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கடந்தவர்களும் அவருடைய வாலிபம் குறித்து கேட்பவர்கள். வாலிபத்துக்கு மறுபடியை கேள்வி நடந்தது. அல்லாஹ் தஆலா நம்முடைய திருக்குர்ஆன் பல இடங்கள்ல வாலிபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹ் தஆலா செய்யக்கூடிய செயல்பாடுகளை பார்க்கிறோம். பொதுவாகவே வாலிப செயல்பாடுகள் சமூகத்தில் ஒரு அலட்சியமாக பார்க்கப்படுது. அந்த வாலிபர்கள் இளைஞர்கள் தவறான செயலை செஞ்சால் குறை சொல்லப்படுகிறார்கள், நல்ல செயலை செஞ்சா ஆர்வம் மிகுதி, அதிக பிரசங்கத்தனம், பொறுப்பில்லாமல் இருக்கான். நல்ல செயல் செய்யும் பொழுதுமே கூட அவர்கள் குறை சொல்லப்படுகிறார்கள். வீட்டுக்கு செய்யாம என்ன அவர் சமூகத்தில் நல்ல பெறுவாங்க, இது ஒரு ஆர்வம் மிகுதி. இதுபடி அவர்கள் நல்லது செய்யும் பொழுது கூட வாலிபர்கள் குறையாக பார்க்கப்படக்கூடிய ஒரு காலம். இதுக்கு மாற்றமா அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருவேதத்துல வாலிபர்களை எப்படி வர்ணிக்கிறான், வாலிபர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பான் பார்க்கணும். பனி இஸ்ரவேலருடைய காலகட்டங்களில் ஒரு அரசர் தன்னைத்தானே வணங்கன்னு சொல்லி மக்களுக்கு கட்டளை இருக்கிறார். இப்போ மக்கள் எல்லாமே அதை ஏற்றுக்கொள்றாங்க. ஒரு 3 வாலிபர்களுக்கு அந்த செயல்பாடு புரியல. அந்த செயல்பாட்டின் மீது மனது ஒத்து வராது. 3 பேருக்கு அது புரியுது. இந்த 3 நபர்கள் இந்த நாட்டுக்குள்ள இருந்தோம்னா, இந்த ஊருக்குள்ள நம்ம இருந்தோம்னா அரசர் தன்னை வணங்கும்படியாக வலியுறுத்துவார். இந்த ஊரை விட்டு நம்ம ஒரு இடத்துக்கு ஒதுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு பாதுகாப்பு, ஈமானுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. 3 பேர் வாலிபர்கள், அதாவது ரொம்ப சின்ன வயதுடைய இவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் சமூகத்தில் அங்கீகரிக்கப்படாத ஒரு சாதாரண நபர்கள். ஆனால்
குறிப்பானவர். அல்லாஹ் சொல்றான், இன்னமும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம். அவர்கள் வாலிபர்கள், அவர்கள் தனது ஈமானாக அந்த ரப்பை கொண்டு ஈமான் கொண்டார்கள். இதுக்கு அல்லாஹ் கொடுத்த பிரதிபாரம் என்ன? இந்த மக்களை, இந்த 3 நபர்களை அல்லாஹ் தன்னுடைய ஏற்பாட்டில் பாடுறாங்க. இந்த 3 நபர்களுடைய செயல்பாட்டை ஏதோ 5% காமிப்பதாகவோ, ஏதோ அளவுக்கு அதிகமாக செய்கிறாங்களோன்னு ஒதுக்கிறாம, ஏதோ ஆரோக்கியமாக செய்கிறாங்கன்னு ஒதுக்கிறாம, அந்த 3 நபர்கள் மட்டும்தான் வந்திருக்கிறாங்க. அவங்களால நேரடியாக வச்சு பாதுகாக்கலாம். என்ன செஞ்சாங்க? அவங்களோட ஒரு குகையில போய் தங்கியிருந்தாங்க. இப்ப குகையில இருக்காங்க, எத்தனை நாள் இருக்க முடியும்? அடுத்தடுத்த நேரம் உணவு தேவைக்கு, அடுத்தடுத்து உடை மாற்றுறதுக்கு, குளிக்கிறதுக்கு போன்ற ஒரு நீண்ட தேவை இருக்கும். குகையில போய் எவ்வளவு நாள் தப்பிச்சு வாழ முடியும்? எவ்வளவு நாள் இருக்க முடியும்? ஆனா அவங்களுக்கு உள்ளத்தோட எண்ணம், எப்படியாவது நம்மளுடைய ஈமான பாதுகாக்கிறோம், நம்ம வெளியே இருந்தோம்னா இருக்க முடியாது, என்ன செய்யலாம்? அந்த குகையில போய் சேர்ந்தவங்களுக்கு அல்லாஹ் ஒரு தூக்கத்தை தூக்குறாங்க. எல்லாம் எப்படி சொல்றாங்கன்னா, அவருடைய காதலுக்கு நாம் அடித்தோம் சொல்றாங்க. ஜனமணி செல்லமா அப்படி காதல் அமுக்க 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 தூக்க டக்குன்னு வந்துடும். அந்த காதலை லைட்டாக அமுக்கிறது எப்படி குழந்தைகளுக்கு முன்பு கட்டி கொடுக்கப்பட்டு தூக்க வைக்கப்படுதோ அது மாதிரி நாம அவங்க அழகாக தூக்க வச்சு நல்லா சொல்றாங்க. அப்புறம் என்ன நடந்துச்சு? கிட்டத்தட்ட 300 வருடங்கள் அந்த குகையில தூங்கினாங்க. அல்லாஹ் அந்த மக்களை பாதுகாக்கிறதுக்காக இவங்க முழிச்சிருந்தாங்கன்னா பசிக்கும், முழிச்சிருந்தாங்கன்னா குளிக்கணும், முழிச்சிருந்தாங்கன்னா ஆடை மாற்றணும், முழிச்சிருந்தாங்கன்னா சுயதேவியுடைய தேவை ஏற்படும். குகையிலேயே அப்படி இருந்துட்டு இருக்க முடியாது. ஆனா தேவையை நிறைவேற்றிக்கிறான்னு ஊருக்கு வந்தா அரசர்கிட்ட இருந்து ஈமான பாதுகாக்க முடியாது. இந்த மக்கள், இந்த 3 நபர்கள் தன்னுடைய ஈமான பாதுகாக்க இந்த வாலிபர்கள் வந்தது அல்லாஹ்வுக்கு பிடிச்சிருச்சு. அல்லாஹ் எப்படி உதவி செஞ்சா 300 வருடங்கள் தூங்க வச்சாங்க. 300 வருடங்கள் தூங்கினாங்க. தூங்கிய பிறகு ஒரு கட்டத்தில் அவருக்கு விழிப்பு ஏற்படுது. அவங்கள ஒருத்தர் தன்னிட்ட இருக்கக்கூடிய அந்த பழைய நாணயங்களை எடுத்துக்கிட்டு, அவங்களுக்கு தெரியாத நாங்கள் இவ்வளோ வருடம் தூங்கணும், அந்த நாணயங்களை எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள போறாரு. போய் ஏதாவது உணவு வாங்கலான்னு போறாரு. பாக்கி மக்கள் பார்க்குறாங்க, இது பழைய காலத்து நாணயம், இது யார் என்னன்னு சொல்லி அதுக்கப்புறமா அந்த விஷயம் தெரியுது. ஒரு வாலிபர்கள் செய்யக்கூடிய செயல்பாட்டுக்கு அதெல்லாம் கொடுத்த முக்கியத்துவம். அது நடந்து 11 வருடத்துக்கு பின்னாடி நம்மளுடைய வேதத்துல அல்லாஹ் அதை பத்தி சொல்லி காமிக்கிறான். நான் வாலிபர்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேன், நீங்களும் வாலிபருடைய செயல்பாடுல சாதாரணமா நினைச்சிடாதீங்க, அவங்களுடைய செயல்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அல்லாஹ் சொல்லி வரலாறுல பார்க்கிறோம். வாலிபர்கள் இந்த இஸ்லாத்துக்கு என்ன செஞ்சாங்க? வாலிபர்கள் மூலியமாக, இளைஞர்கள் மூலியமாக இஸ்லாமுக்கு ஏற்பட்ட நலவுகள் என்ன? இந்த இஸ்லாம் அப்படிங்கிறது வயது முதிர்ந்த வாழ்க்கையை தொடர்ந்த மக்களுக்காக அவர்களால் வளர்க்கப்பட்டதா? வயது முதிர்ந்த வாழ்க்கையை தொடர்ந்த மக்களால் இஸ்லாம் வளர்க்கப்பட்டதா? இல்ல வாதம் போற மக்கள், துடிப்பான மக்களால் இஸ்லாம் வளர்க்கப்பட்டதா? பார்க்கிறோம். நல்லா நேரங்கள் பல இடங்கள் இஸ்லாத்துடைய மறுமலர்ச்சிக்கு காரணம் வயது குறைவாக இருக்கக்கூடிய வாலிபர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால அழைப்பு பணியில பெரிய வெற்றி கிடைக்காத காலகட்டத்தில் மதீனாவிலிருந்து ஹஜ்ஜுக்காக வரக்கூடிய மக்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது சில அழைப்பு பணிகளை செஞ்சு கொண்டிருந்தாங்க. ஒரு ஹஜ்ஜில் ஒரு 5 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அடுத்த வருட ஹஜ்ஜில் ஒரு 6 மதீனத்து வாசல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இந்த கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறாங்க, மக்கால இருக்கக்கூடிய ஒரு வரவேற்பை விட மதீனால வரவேற்பு அதிகமாக இருக்குது. மதீனத்து வாசிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு கொடுத்தாங்க, நீங்க இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத விட மதீனாவுக்கு வரலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறாங்க, நாம் இங்கிருந்து இடம் பெயர்ந்து மதீனா போனால் நல்லதாக இருக்கும், இஸ்லாம் வளர்றதுக்கு காரணம். ஆனால் அல்லாவுடைய கட்டளை இல்லை, இதுவரைக்கும் நபி அல்லாவுடைய கட்டளை ஹிஜ்ரத்துக்கான எந்த கட்டளையும் இல்லை. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறாங்க, சாதாரணமாக ஹஜ்ஜுக்கு வந்த மக்கள்கிட்ட நம்ம அழைப்பு கொடுக்குறோம், உடனே அவங்க ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஊருக்கு ஒரு நபர் அனுப்பி வச்சோம்னா அவர் போய் அங்கே அழைப்பு பணி செஞ்சா எப்படி இருக்கும்? இன்னும் நல்ல நிலைமை இருக்கும்.
ஏற்படுத்துமே, இன்னும் நல்ல நிலைமை உண்டாகுமே அப்படின்னு சொல்லி நபியோட ஹிஜ்ரத்துக்கெல்லாம் முன்னாடி பெரிய இஸ்லாம் வளராத அந்த காலம் பதில் போர் உகது போர்லாம் நடக்கிறதுக்கு முந்தைய காலகட்டத்தில் யோசிக்கிறாங்க, ஒரு நபரை மதினாவுக்கு அனுப்பணும். அவர் போய் அங்கே இஸ்லாமை பணி செஞ்சு மதினாவை இன்னொரு நமக்கு சாதகமான சூழ்நிலையை அந்த ஊரை மாற்றினா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறோம். அப்ப யாரை தேர்ந்தெடுக்கலாம்? இங்கே பெரிய பெரிய சகாபாக்கள் இருக்காங்க. அபூபக்கர் சித்திக் எல்லாம், உமர் எல்லாம் போன்ற பெரும் பெரும் ஜலீலுல் சகாபாக்கள் இருக்காங்க, வயதானவர்கள். இப்ப யாரை தேர்ந்தெடுக்கலாம்? ஒரு நபரை அனுப்பணும். நபியோக காலத்திலேயே ஹிஜ்ரத்துக்கெல்லாம் முன்னாடி நபி வேலையை செய்கிற ஒரு மனிதரை உருவாக்கணும், அவர் அனுப்பணும். நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாலிபராக கைகிறாக இருந்த முஸ்அப் உமைர் ரலியல்லாஹு அன்ஹுல தேர்ந்தெடுத்தாங்க. வாலிபர், பெரிய வெற்றி பெற்றவர் கிடையாது, வயது முதிர்ந்தவர் கிடையாது, வயது குறைவான ஒரு வாலிபரை நபிஸல்லல்லாஹு தேர்ந்தெடுத்து அந்த மதீனத்து வாசிகளோட, அந்த 5-6 பேர் இருக்கக்கூடிய அந்த மதீனத்து வாசிகளோட முஸ்அப் உமைர் ரலியல்லாஹு அன்ஹுவை இணைச்சு விட்டு, நீங்கள் போங்க மதீனாவுக்கு போய் அழைப்பு பணி செய்யுங்க. இந்த வாலிபர் போறாரு. போது ஒரு வருடம் அங்கே மதீனாவில் இருந்து அழைப்பு பணி செய்கிறாரு. எல்லா சகாபாக்களும் மக்காவில் இருக்கிறாங்க. நபியோங்க காலத்திலேயே நபி வேலையை செய்த ஒரு சகாபி, போய் நபியோங்களால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் போய் மதீனாவில் வேலை செய்கிறாங்க. ஒரு வாலிபர் போயிருக்காங்க, அந்த ஊரை பொருட்படுத்தி போயிருக்காங்க. போய் ஒரு வருஷத்துல 60 பேரை இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. மதீனாங்கிறது முழுமையான இஸ்லாமியருக்கு ஆதரவானது. அங்கும் சுருத்து இருந்த காலகட்டம், அங்கும் பல சிலை வணக்கங்கள் இருந்த காலகட்டம். போய் ஒரே வருஷத்துல 60 பேரை இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. அப்படியே ஒரு 22 பேர் இவர்கள் சொல்லி அழைப்பு பண்ணிய ஒரு 60 பேர், அதுக்கு முன்னாடி இஸ்லாமியத்துக்கு வந்தால் மொத்தம் ஒரு 22 பேர் அழைச்சி சொல்லி அலிஸ்லாம் அடுத்த வருஷம் அழைச்சிட்டு வர்றாங்க. ஒரு மனிதர், சாதாரண ஒரு இளைஞர், ஒரு ஊரையே தன் வயசு வசப்படுத்துறாரு. அதுக்கு அடுத்த வருஷம் போய் பணி செஞ்சாங்க. மதீனாவிலே எவ்வளவு தவிர மற்ற அனைத்து மக்களும் இஸ்லாத்தை ஏற்படுத்தினாங்க. நபிஸல்லல்லாஹு அந்த ஊருக்கு போகும்போது அந்த மக்கள் ஊருடைய எல்லையில் நின்று நபியோட வரவேற்க தகுதியான ஊராக மாற்றினாங்க. 2 வருடம் ஒரு வாலிபருக்கு ஒரு ஊர் கொடுக்கப்பட்டது. அந்த ஊரை முழு இஸ்லாத்துக்கு சாதகமான ஊராக அந்த வாலிபர் மாற்றியிருக்கார். இதுதான் இஸ்லாத்தில் வாலிபர்களுடைய செயல்பாடு. வாலிபர்கள் இஸ்லாத்துக்கு செஞ்சு ஒரு பெரிய விஷயம். போய் அந்த அழைப்புப்படைகளில் எப்படி இருந்துச்சு? அங்கே பனு சலாமான்னு சொல்லி மதீனாவில் ஒரு கோத்திரத்தார். அந்த கோத்திரத்தாருடைய தலைவர் அம்ரு இப்னு ஜுமூஹ் என்பவர். இப்போ அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். இப்போ முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு போயிருக்காங்க. இந்த அம்ரு இப்னு ஜுமூஹுடைய 3 மகன்கள், இளைஞர்கள், வாலிபர்கள், இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அத்தா ஏற்றுக்கொள்ளல. இந்த பனு சலமா கோத்திரத்தாருக்கு தலைவர் அவர் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா அந்த கூட்டத்தாரை ஏற்றுக்கொள்ள மதீனாவில் ஒரு பெரிய நல்ல சூழ்நிலை உண்டாக வாய்ப்பு. இப்போ இந்த வாலிபர்கள், அந்த 3 மகன்கள், அவரோட ஜுமூஹ் ஆகிய அந்த அக்காவை போட்டிக்கிட்டு முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு வந்து விட்டாங்க. இப்போ முஸ்அப் ரலியல்லாஹு சூரா யூசுஃப்ல சில வசனங்களை ஓதி காமிக்கிறாங்க. அந்த அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு அதை கேட்டவுடனே அவருக்கு வந்து விதமான ஈர்ப்பு ஏற்பட்டது. குர்ஆனுடைய வார்த்தைகள் அவருக்கு ஒரு விதமான ஈர்ப்பு. அவர் நேராக போயிட்டு அவர் வாங்கியிருக்கிற ஒரு சிலை வச்சிருக்கார். மனாத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிலையை வச்சிருக்கார். அந்த மனாத்துக்கு அந்த சிலை கிட்ட போய் நின்று பேசுறார். ஒருத்தர் வந்திருக்காரு மக்காவில் இருந்து. அவர் உனக்கு எதிரான அந்த சிலைக்கு சொல்றாரு, உனக்கு எதிரான சில அழைப்புகளை செய்கிறார், எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஆனால் இதில் என்னன்னா அவர் எனக்கு சில விஷயங்களை ஓதி காமிச்சாரு, அது மேலே ஒரு உடன்பாடு ஏற்பட்டுருச்சு. அது கேட்கறதுக்கு எனக்கு பிடித்தமாக இருக்கு. அதனால எனக்கு ஒன்றையும் விட முடியல, அதை விட்டு விலக முடியலை அப்படின்னு சொல்லி மனாத்துல அந்த சிலைக்கிட்ட போய் நின்று பேசுகிறார். பேசியவர் அந்த சிலைக்கிட்ட சொல்றாரு, நீ என் மேலே கோபமாக இருப்பது எனக்கு தெரியும், அதனால நான் உன்னை விட்ட சில நாட்கள் உன்னை விட்டு விலகி இருக்கிறேன் அப்படின்னு அந்த சிலையில சொல்றார். இந்த அளவுக்கு அந்த தலைவர் அந்த சிலையோட ஒன்றிய வாழ்க்கை வாழ்கிறார். இப்போ இந்த 3 மகன்கள் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு யோசிக்கிறாங்க, எப்படியாவது இந்த நபர்கிட்ட இஸ்லாத்தை கொடுத்தாங்க. இப்போ ஒரு முடிவுக்கு வர்றாங்க. நைட் அவர் தூங்கக்கூடிய நேரத்தில் அந்த மனான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சிலையை எடுத்துட்டு போய் அந்த ஊருடைய குப்பைகள் போடக்கூடிய இடத்துல போய் போட்டு வந்துடுறாங்க.
காலையில எந்திரிச்சு அவங்க போய் பார்க்குறாங்க சிலையை காணும். இப்போ தேடி அலைகிறாங்க, ஊர்ல அலைகிறாங்க. அந்த குப்பமேட்டில் இருக்கு, அதை யார் இப்படி போட்டான்னு சொல்லி பதறாங்க. அந்த சிலையை எடுத்து வந்து கழுவி குளிப்பாட்டி அந்த இடத்துல வச்சிடறாங்க. 2வது நாள் இரவு இந்த 3 மகன்கள் முஷாவர்கள் எல்லாம் போக அப்படியே அந்த சிலையை எடுத்தாங்க. எடுத்து போய் அதே குப்பமேட்டில் போட்டுறாங்க. அடுத்த நாள் இருந்துச்சு, அவர் தேடுறாரு, அலைகிறாரு. அதே குப்பமேட்டில் இருக்கு, எடுத்து வந்து வச்சிருக்காங்க. எடுத்து வந்து வச்சுட்டு சொன்னார் அந்த சிலைக்கிட்ட, 2 நாளா உன்னை யாரோ தூக்கி போய் போட்டுறாங்க, நான் உன்கிட்ட ஒரு வால் ஒன்று தர்றேன். அவங்க எவ்வளோ அந்த சிலை வணக்கத்தோட இணைஞ்சிருக்காங்க பார்க்குறோம். நான் உன்கிட்ட ஒரு வால் ஒன்று தர்றேன், அந்த வாலை நீ வச்சுக்க. உன்னை யாராவது தூக்க வந்தாலும், உன்னை யாரோ கடத்த வந்தாலும் அந்த வாழை வச்சு உன்னை நீ தற்காத்துக்கொள்ளும் என்பதாக சொல்லி அந்த வாழை உன்னை கையில் வச்சுட்டு போறாங்க. அந்த சிலையுடைய மேலே வச்சுட்டு போறாங்க. அடுத்த நாள் 3வது இரவு இந்த 3 பேர் போனாங்க, மகன்கள். அந்த முசாபரை எல்லாம் போனாங்க, அந்த சிலையை தூக்கினாங்க, தூக்கி போட்டு வந்தாங்க. அடுத்த நாள் இவர் பார்த்தாரு, அந்த குப்பமேட்டை போய் தேடினாரு. அந்த சிலை இருந்துச்சு, பார்த்து விலைக்கு கொண்டாரு. உன்னை நீயே காப்பாற்றிக்க முடியாதுன்னா நீ எப்படி என்னை காப்பாற்றுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலை வணக்கத்தை விட்டுட்டு இஸ்லாத்தை கொடுத்தாங்க. ஒரு வாலிபர்கள் 3 மகன்களும் முசாபரை எல்லாம் சேர்ந்து ஒரு இஸ்லாத்தை போய் சேர்த்து கணித்து கொடுத்தாங்க. அதே இந்த மாதிரியான ஒரு அழகான சூழ்நிலையில் தான் இஸ்லாம் வளர்க்கப்பட்டது. இந்த வாலிபர்களுக்கெல்லாம் இஸ்லாம் வளர்ந்தது. நிமிஷங்கள்லாம் அப்படியே சொல்லுவாங்க, வாலிபர்களை கையாண்ட விதம் அதுதான் இந்த மாற்றத்துக்கு முக்கியமான காரணம். வாலிபர்களை கையாளும் விதம் தான் அவர்களை உருவாகும். நன்சலாசம் கையாண்ட விதம் இருக்குது. அபி மஹதூரான்னு சொல்லி ஒரு சகாரி, அவர் ஆரம்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மக்காவாசி. அவங்க மக்காவை வெற்றி கொள்கிறாங்க. மக்கா காபத்துள்ளால வாங்க சொல்லப்படுகிறது. வாங்கி சொல்லப்பட்ட நேரத்தில் அபி மஹதூரா அவங்க சில வாலிபர்களோட நின்று கொண்டு 17 வயசு வாலிபர் அவரு. இந்த மக்கா காபத்துள்ளால என்ன பாங்குடைய வார்த்தைகள் சொல்லப்படுதோ அதையெல்லாம் நின்றுக்கிட்டு கேலி பண்றாங்க. இந்த பாங்குல என்ன வார்த்தை வருமோ அதே வார்த்தையை கொஞ்சம் மாற்றி சொல்லி கேலியாங்க. திருப்பி ஒரு பாங்குடைய வார்த்தை வருது, இவங்க கேலி பண்றது. இந்த ஒரு 4-5 வாலிபர்கள் இந்த வேலை செய்யறாங்க. பார்க்கிறவனுக்கு அவர் நினைச்சாங்க இது நபிசுல்லாஹு தெரியாது. நபிசுல்லாஹு வந்து இதை கவனிச்சாங்க. வாங்க முடிஞ்சோன்னு அந்த அவரை அழைச்சிட்டு யார் இப்படி சப்தம் விட்டது அப்படின்னாங்க. எல்லாமே அபி மஹதூராவை காமிச்சாங்க. அபி மஹதூரா நபிசுல்லாஹு சொன்னாங்க, நீங்க அழகா வாங்க சொல்றீங்க, திரும்ப சொல்லுங்களேன். அப்போ அவர் பயந்துட்டே சொன்னார், இல்லை நீங்க நல்லா அழகா வாங்க சொல்றீங்க, நல்லா சொல்லுங்க. இப்போ அவர் அந்த வாங்குடைய வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்காரு. தொடர்ந்து அந்த அஷ்ஹது இல்லான்னு சொல்றாரு. சொன்னதுக்கு பிறகு நபிசுல்லாஹு அவருடைய நெஞ்சில் கை வச்சு துவா செய்யறாங்க. யாரெல்லாம் இவருடைய உள்ளத்தை இதாயக்கூடியதாகலாம் இப்போதான் துவா செய்யறாங்க. இந்த வாங்குடைய விஷயங்கள் முடிஞ்சதோட அந்த உள்ளத்துல அபி மஹதூரா அவங்களுக்கு ஈமானிய விஷயம் போடப்படுது. அவங்க அப்படியே நபிசுல்லாஹு சொன்னாங்க, அந்த வாங்குடைய அஷ்ஹது இல்லாஹ்வோட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும். ஆக ஒரு வாலிபர் வாங்க கேலி செய்கிறாரு, ஒரு நபிக்கு எவ்வளவு கோபம் வரும். சாதாரண நமக்கே ஒரு வாங்க கேலி செய்யப்பட்டால் தாங்க முடியாது. ஆனா நபிசுல்லாஹு வாங்க கேள்விப்படுற செய்யப்படுறத பார்த்துட்டு அவரை கையாண்ட விதம், அவர் இஸ்லாத்துக்குள்ள வந்தார். வந்ததுக்கு நபியோக மக்களுக்கு கிளம்பும் போது காபத்துல்லாவுடைய முஅத்தினா ஆக்கிட்டு போனாங்க. அபி மஹதூரா அவங்க தான் காபத்துல்லாவுடைய முஅத்தினா இருந்தாங்க. அவங்களுடைய வஃபாத்து வரைக்கும் காபத்துல்லாவுடைய முஅத்தின் அபி மஹதூரா இருக்காங்க. ஒரு கேலி செய்கிற மனிதரை எப்படி உருவாக்கணும், இதுதான் வாலிபர்கள்ட்ட நாம் கையாள வேண்டிய விஷயம். எல்லாம் எல்லாம்